أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له أشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய பேரருளால் இந்த புனிதமிக்க ரமலானுடைய மாதத்திலே அல்லாஹு ரப்புல் ஆலமீனுக்கு பிடித்தமான இந்த இபாதத்துகளை நம்மால் இயன்ற வரையிலும் செய்து அல்லாஹுவினுடைய அருளை வேண்டியவர்களாக நாம் இங்கு குழுமி இருக்கின்றோம். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம்முடைய எல்லா விதமான நல்லறங்களையும் முழுமையாக அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த தொடரான உரையில சஹாபாக்களுடைய வாழ்வு தரும் ஈமானிய பாடங்களை பற்றி நாம பார்க்க வருகின்றோம். அந்த அடிப்படையில நேற்று ஹவுரா பின்த் சாலபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய அந்த ஒரு நிகழ்வு, உங்க கணவர் ஹவுஸ் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு, இந்த சம்பவத்தை என்ன செஞ்சோம் பார்த்தோம். இதுல பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு அவங்க அந்த மார்க்கம் ஒரு பெண்ணுக்கு எந்த அளவுக்கு உரிமையையும் மேன்மையையும் வழங்கியிருக்குங்கிறது தெரியுது. அந்த பெண் ஒரு பிரச்சனையை எப்படி போய் தீர்க்கணும், ஒரு பெண்ணாகவே இருந்தாலும் பலகீனப்பட்டு ஒடுக்கி விடாமல், நொந்து விடாமல் அவங்க என்ன செய்யறாங்க, எங்க போய் இதுக்கான தீர்வு, ஒரு பிரச்சனை வந்தா என்ன செய்யணும், அதை எப்படி அணுகணும் என்பதற்கான ஒரு அழகான முன்மாதிரியையும் அவர்கள் அணுகிய விதத்தை அல்லாவே கபுலை செஞ்சுட்டான். அரிசில இருக்கக்கூடிய அல்லாஹ் இந்த அம்மா அணுகிய அந்த விதத்தை என்ன செஞ்சுட்டான், கபுல் செஞ்சுட்டாங்கிறது ஒரு பெரிய விஷயம். இதெல்லாம் நம்ம பார்த்தோம். அந்த வரிசையில இன்றைக்கு உம்மு மிஹ்ஜன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, உம்மு மிஹ்ஜன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, இவங்களுடைய வரலாறு அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு பிரதானமான நீண்ட நெடிய வரலாறுகள்லாம் கிடையாது. இப்ப நேற்று சொன்ன அந்த அப்பாவுக்கு கூட அவங்க கணவருடைய சகோதரரு இப்படின்னு சுத்தி பார்த்தா ஒரு பெரிய பின்னணிய பார்த்தோம். அவங்க ஒரு அன்சாரி பெண்ணு அப்படிலாம் பார்த்தோம். வரலாறுல சில பெண்களுக்கு பெரிய வரலாற்று பின்புலமே இருக்காது. ஆனால் அவர்கள் செய்த ஒரு சாதாரண ஒரு விஷயத்தை, நம் கண்களுக்கு தெரிகிற ஒரு அற்பமான ஒரு நல்ல காரியத்தை அல்லாஹ் அது பெருசா எடுத்துக்குவோம் என்பதற்கு இந்த அம்மாவுடைய வரலாறு ரொம்ப பெரிய உதாரணம். இந்த அம்மா யாரு அப்படின்னு கேட்டா, அவங்க ஆப்பா பெயரும் இல்ல, இனப்பெயர் பெருசா அவங்களுடைய குடும்பம் இல்ல, ஒரு கருப்பினத்தின் பெண்மணி, ஒரு ஏழ்மையான பெண்மணி, ஒரு நோய்வாய்ப்பட்ட பெண்மணி, ஒரு வயது முதிர்ந்த பெண்மணி. இதான் அவங்கள பத்தி பெருசா இருக்கக்கூடிய செய்தி. அப்ப அவங்க என்ன செஞ்சாங்க, ஏன் இப்ப இந்த வரிசையில் அவங்க ஏன் வர்றாங்க, இவ்வளவு பெரிய ஒரு ஈவானிய வாழ்வின் பாடங்கள்லாம் நமக்கு தெரியுமே, அப்படி இவங்கள்ட்ட நமக்கு என்ன பாடம் இருக்குதுன்னு கேட்டா ஒரு முக்கியமான ஒரு பாடம். இந்த அம்மாவுடைய வேலை, ஒரு வேலை எடுத்துக்கிட்டாங்க. பொதுவாகவே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நீங்க ஒரு சின்ன நன்மை செஞ்சாலும் அதை தொடர்ந்து செய்யணும்னு சொல்லுவாங்க. சிலாஸ் ஒரு சின்ன நன்மை தான், ஒரு தர்மம் கொடுக்குறீங்க, ஒரு ஆளுக்கு உணவு கொடுக்குறீங்க, அந்த ஏழைக்கு உணவு கொடுக்குறீங்க, தேவையுடையவருக்கு, அதை என்ன செய்யுங்க, ரெகுலரா பண்ணுங்க. அல்லது ஒரு குர்ஆன் ஓதுறீங்க, ஒரு பக்கம் ஓதுன்னு நினைக்கிறீங்க, அதை ரெகுலரா பண்ணுங்க. ஒரு 2 ரக்காத் நஃபில் தொழுறீங்க, ரெகுலரா தொழுவுங்க. எதையா ஒரு இபாதத்தை நீங்க செய்யணும்னு நினைச்சிருக்கீங்கன்னு சொன்னா அதை இர்ரெகுலரா இருக்கக்கூடாது. ஒரு நாள் செய்வோம், 5 நாள் செய்ய மாட்டேன், அப்புறம் ஒரு 5 நாள் செய்வோம், அப்புறம் 2 நாள் செய்ய மாட்டேன், இப்படி இல்லாம சின்ன விஷயமா இருந்தாலும் அதை தொடர்ந்து செய்யும் போது அதனுடைய நன்மைகளை மல்டிபிள் பண்ணிடுவான்ல, பன்மடங்கா பெருக்கிடுவோம். இந்த அப்பா என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டா, பள்ளிவாசல் மஸ்ஜிது நபவி இருக்குதா, பள்ளிவாசல்ல இருக்கக்கூடிய
அசுத்தங்களை அவர்கள் பார்த்தால் நம்ம சும்மா இருக்க மாட்டாங்க. அவங்களே வாலண்டியரா நம்மளா ஒரு ஆளுக்கு பொறுப்பு கொடுத்து, எப்பா இதை செஞ்சிரு ரசூலா ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காங்க அப்படிலாம் கிடையாது. அல்லது உங்களுக்கு ஒரு சின்ன வெப்பானத்தை வச்சுக்கிடுங்க, ஒரு இதை வச்சுக்கிடுங்க, ஒரு ஹதியா வச்சுக்கிடுங்க, இதை செய்ய அப்படி கிடையாது. தன்னார்வத்தோடு இந்த பள்ளிவாசல்ல இந்த சருகுகள்லாம் விழுந்து கிடந்துச்சுன்னு வைங்களேன், நாம சும்மா இருக்க மாட்டாங்க. ஒரு விளக்குமாறு எடுத்து கூட்டி விட்டுருவாங்க, ஒரு தொடர்பு கட்டை எடுத்து கூட்டி விட்டுருவாங்க. ஏதாவது ஒரு குப்பை கிடந்துச்சுன்னா பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டாங்க, கூட்டி விட்டுருவாங்க. இதையே வேலையாவே வச்சுக்கிட்டு இருக்காங்க. யாரு? உம்மு பிஹஜத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. இதுதான் இந்த அம்மா செய்யக்கூடிய ஒரு வேலை. இவங்க அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாக்குறாங்க, நல்ல கவனிச்சுதான் இருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்துல அந்த அம்மா ஒரு நாள் இரவு இறந்து போயிட்டாங்க. இப்ப இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இல்லையே உங்களுக்கு தெரியும், பெரிய கலைபரமே ஆகல. அவங்க இறந்துட்டாங்க சொல்லி பெருசா ஒன்றும் கூகூட ஆகல. அந்த அளவுக்கு தான் அவங்க பேரே அந்த ஊர் மக்களுக்கு பெருசாலாம் இது செய்யாது, தெரியாது. இன்னைக்கு நம்ம வரலாறு பேசுறோம்னா அது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அம்மாவுக்கு கொடுத்த முக்கியத்துவத்தையும் முதன்மைத்துவத்தையும் பிரையாரிட்டியும் கவனிச்சு நாம இன்னைக்கு பேசுறோம். ஆனா அன்னைக்கு டேட்ல அவங்க பெருசா இவங்க இன்னார் சொல்ற அளவுக்கு இல்ல. சில பேர் இந்த உலகத்துல இருப்பாங்க, நம்ம கூட இருப்பாங்க, அவங்க பேரு தெரியாது, ஏதாவது ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்கள பிரதானமே படுத்த மாட்டோம். ஒரு பெரிய மாநாடு நடத்தி முடிச்சிருப்போம், நம்மளே கூட எத்தனையோ கூட்டம் நடத்திருப்போம். அந்த கூட்டத்துல ஒரு பெரிய உதவியை ஒரு ஆள் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, அது என்னன்னு தெரியாது. இந்த பிள்ளைங்களா பாருங்க, டக்குனு இங்க வந்த உடனே உஸ்தாத் பாருங்களுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்றது, ஒரு தட்டி எடுத்து கொடுக்கறது, அவங்கள கொண்டு போய் பைக்ல கொண்டு போய் டிராப் பண்றது, ஏதாச்சும் சின்ன சின்ன வேலைகள் செய்வாங்க, தொடர்ந்து செய்வாங்க. இதெல்லாம் நம்ம நினைப்போம், இது ஒரு சின்ன அந்த பையன் தானே உட்காந்துட்டு இருப்பான்னு நினைப்போம். ஆனா அரசியல் ரப்பு அப்படி நினைக்குவோம், எவ்வளவு பெரிய வேலையை இவர் செஞ்சுட்டு இருக்காரு அப்படி நினைக்கும். அந்த சின்ன வேலையை பெருசாகிடுவோம். சேர்லாம் எடுத்து போடுறோம்லங்க, ஒரு வேலை நடக்கும், வாய் சுட்டி போட்டுட்டு இருப்பாரு ஒரு பையன், இதையே தொடர்ந்து செஞ்சுட்டு இருப்பாரு. சாதாரண வேலை நினைப்போம், இது அல்ல பெருசாகிடுவோம். இதுக்கு உதாரணம், இந்த உம்மு பிஹஜத் ரலியல்லாஹு அன்ஹா இறந்து போன உடனே சஹாபாக்கள் என்ன பண்றாங்க தெரியுமா? நைட்டு நேரமா இருக்கு, ஜனாசா அவங்களே என்ன செய்யறாங்க, தொழுது அடக்கம் பண்ணிட்டாங்க. யார்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணல? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லல. ஏன் சொல்லல அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க இரவு நேரமா இருக்கு, அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த ஓய்வு நேரத்தை நம்ம என்ன செய்ய வேண்டாம், தொந்தரவு அளிக்க வேண்டாம், இறந்து போயிடுச்சு அடக்கம் பண்ணிட்டோம், காலையில கேட்டா சொல்லிக்குவோம் அப்படி விட்டாங்க. சாதாரணமா விட்டாங்க, இறந்து போயிட்டாங்க அடக்கம் பண்ணிட்டோம் அப்படின்னு விட்டுட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னாடி வர்றாங்க, பார்த்து பாக்குறாங்க, சொல்றாங்க. ஒரு நாள் பாக்குறாங்க, 2 நாள் பாக்குறாங்க, அந்த அம்மாவை காணும். எனக்கு தெரிஞ்சு போயிரும்ல, ஒரு ஆள் தொடர்ந்து ஒரு வேலை செய்யும் போது இல்லன்னா தெரிஞ்சு போயிரும். இருக்கும்போது கூட சில பேருக்கு தெரியாது. சில பேருக்கு ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. நம்ம எல்லா நிர்வாகத்துக்கும் இது பொருந்தும், எல்லா மதரசா நிர்வாகத்துக்கும் பொருந்தும், எல்லா நிர்வாகத்துக்கும் பொருந்தும். இல்ல அப்படிக்கும் அந்த வேலை பெட்டிக்குள்ள இருக்குமா, இல்ல அது அப்படியே இருக்கு, அது போய் வரலையா அப்படியா. அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு நாள் 2 நாள் ஆச்சு, எக்காத்த பெட்படி கேட்கிறாங்க, கூட்டிட்டு இருப்பாங்களா, உங்களுக்கு என்னாச்சு? காலத்தில் வர அல்லதி தகூல், அவங்க இங்க நின்று கிளீன் பண்ணிட்டு இருப்பாங்க. எங்க சஹாபாக்கள் சொல்றாங்க, மாத்தத், சரி இறந்து போயிட்டாங்களா? தல்லூடி எனக்கிட்ட ஏன் சொல்லல? தல்லூடி ஆளா கபரி, கபரை காட்டுங்க. இல்ல யார சொல்லலாம், நைட் நேரத்துல இறந்தாங்க, உங்களை தொந்தரவு பண்ண வேண்டாம்னு சொல்லல. இல்ல அவங்க கபர் அடக்கம் பண்ணி இருக்கிற இடம் எங்க? இப்படி ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறுல இது நடந்தது அதிசயங்க. எங்கன்னு கேக்குறாங்க, சும்மா அப்படியே இறந்துட்டாங்களோ, அல்லாஹ் நல்ல பெண்படியாச்சே, அல்லாஹ் அவங்களுக்கு ஒரு பொருத்தத்தை வழங்கட்டும், ஒரு நிலாவை கொடுக்கட்டும், சும்மா உட்காரல. எங்க அடக்கம் செய்யப்பட்டிருக்கு, கூட்டிட்டு போங்க அப்படிங்கிறாங்க. உடனே கூட்டிட்டு போகப்படுது. அங்க நின்று கபர்ல தொழுக. யாருக்கு நடந்தது? கபூர்லங்க. கபூர்ல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுறாங்க. ஜனாசா ஏற்கனவே ஜனாசா 2 ஜனாசா அப்படி அவங்களுக்கு ஏற்கனவே ஒரு முறை தொலைவு செய்யப்பட்டு அடக்கம் பண்ணியாச்சு. இப்போ அடக்கம் செய்யப்பட்ட பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் மிஸ் பண்றாங்க. எவ்வளவு ஒரு சிறந்த ஒரு இபாதத்தா அது இருக்கும். எந்த இடத்துல அவர்களுடைய செயலை வச்சுட்டாங்க, செயலின் மூலமாக நபியுடைய உள்ளத்துல யோசிச்சு பாருங்க. நபியுடைய பிரியம் வேண்டும் என்பதற்காக எவ்வளவு பேர் காத்து கிடக்குறாங்க. ஆனால் நபி பிரியத்தை அப்படியே வாங்கி கொண்டவங்க அந்த பெண்கள். உம்மு பிஹஜத் ரலியல்லாஹு அன்ஹா போய் தொழ வைக்கிறாங்க. சஹாபாக்கள் பின்னாடி இருக்கிறாங்க. தொழுது முடிச்ச பிறகு எங்கிட்ட சொல்லியிருக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு
இந்த நிகழ்வு முடிக்கிறாங்க. என்ன விஷயம்னா, நம்ம நினைப்போம் சில விஷயத்த, இது சின்ன காரியம் அப்படின்னு. நம்மளே கூட டெய்லி வரீங்க, நம்ம மதரசாவுக்கே வரீங்க. சில பிள்ளைங்க என்ன செய்யறாங்க, பாய் எடுத்து போடுறாங்க. சில பிள்ளைங்க சேர் எடுத்து போடுறாங்க. சில பிள்ளைங்க கேமரா எடுத்து போடுறாங்க. கேமரா பத்தி பேசினா சவுண்ட் வேற இல்லாம ஆக்கி விட்டுருவாரு. ஏன்னா சில பேர் ஒவ்வொரு எதையா ஒரு செய்வோம் இருக்காங்கல்ல, இந்த டிவி அவங்க பண்றாங்க. இதெல்லாம் சாதாரண விஷயம் இல்ல. பெண்கள் நீங்க வர்றீங்க, ஏதாவது ஒரு வகையில இந்த மதரசாவுக்காண்டி உதவி பண்றீங்க. ஒரு விளக்குமாறு எடுத்து கூட்டி விடுறீங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு யுத்தம் செய்து வாரேற்றி சொர்க்கத்துக்கு சென்றவர்கள் வரலாறுல பார்த்திருக்கோம். அல்லாவுக்காக சொத்துக்களை எல்லாம் கொடுத்து சொர்க்கத்துக்கு போனவங்கள வரலாறுல பார்த்திருக்கோம். அல்லாவுடைய மார்க்கத்திற்காக ஹிஜ்ரத் செய்து சொர்க்கத்துக்கு போனவங்களை நம்ம வரலாறுல பார்த்திருக்கோம். தொடப்ப கட்டைய வச்சுட்டு சொர்க்கத்துக்கு போனவங்களை பார்த்திருக்கோமா? அதான் இது அப்பா. அவங்க இருக்க தொடப்ப கட்ட அவ்வளவு வேல்யூ. என்ன வேல்யூ? பள்ளிவாசலை சுத்தம் செய்தாங்க. வீட்டை சுத்தம் செய்யறது தொடப்ப கட்டை எடுத்தவன் என்னைக்காவது பள்ளிவாசலை சுத்தம் செய்ய தொடப்ப கட்டை எடுத்தவா? மதரசாக்களை சுத்தம் செய்ய தொடப்ப கட்டை எடுத்தவா? பொது பணிகள்ல ஈடுபடுவதற்காக நம்முடைய தொடப்ப கட்டை வேலை செஞ்சிருக்கா? அப்போ ஒரு தொடப்ப கட்டையே போதும் எங்க போறதுக்கு. எவ்வளவு பெரிய விஷயங்க. அல்லாவுடைய தூதராம கபருக்கு இருந்துட்டு போனது ஒரு தொடப்ப கட்டை தான். அல்லாவுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடையாளம் சொல்லி கேட்டது தொடப்ப கட்டை தான். அந்த அப்பாவுடைய ஆயுதமே தொடப்ப கட்டை. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வரலாறு. இரண்டாவது ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தையும் நீங்க கவனத்துல வைக்கணும். என்ன அப்படின்னா, சுத்தத்துக்கு இஸ்லாம் எப்பொழுதுமே பிரதானமான முக்கியத்துவத்தை வழங்கும். தூய்மை, அத்-தஹூரு ஷத்ருல் ஈமான். இந்த தூய்மையா இருக்கிறது பிடிக்கும். நான் அல்லாஹ்வை ரொம்ப நேசிக்கிறவனா இருக்கிறேன், அதனால நான் தலை சீவ மாட்டேன், நான் புது ட்ரெஸ் எல்லாம் போட மாட்டேன், ட்ரெஸ் எல்லாம் துவைக்க மாட்டேன். ஏன் குளிக்கணும்? குளிச்சு இந்த உடலை நான் ஏன் சரி பண்ணணும்? நான் அல்லாஹ்க்காண்டி இந்த உடலை தியாகம் பண்ண போறேன். பட்டாரமா இருப்பேன், பரதேசியா இருப்பேன், இனிமே ஒழுங்கா படிச்ச சில பேர் இருப்பாங்க பார்த்திருக்கீங்களா? பக்திக்காக வேண்டி ரொம்ப அழுக்கு மூட்டையா அலைவாங்க. அழுக்கு மூட்டையா அலைந்து பக்தின்னு வேற சொல்லுவாங்க. ஏன் பட்டா அவர் யாரு முக்தி அடைந்து விட்டார், ஞானி ஆகிவிட்டார் அப்படிப்பாங்க. சில பேரெல்லாம் பார்க்கலாம். அது இந்த யூடியூப்லாம் வந்து சில பேரை போட்டோ எடுத்து போடுறாங்க. வேலையை டீ ஊத்திக்குது, வேலையை துப்பி விட்டுக்குது. இப்படியான சில பேரை வச்சுக்கிட்டு என்ன செய்வாங்க, அவங்க தான் பக்திமான்னு சொல்லிட்டு அவங்க குரு. இஸ்லாம் என்ன செய்வான்? இஸ்லாம் ஒரே வார்த்தை, போய் குளிட்டுரும், போய் குளிச்சுட்டு வாட்டும். அப்படி எதுக்கு இந்த விஷயத்தை சொல்றோம் அப்படின்னு சொன்னா, தூய்மை என்பது இஸ்லாத்துல ஒரு மிக முக்கியமான இடத்தை பெறுது. இந்த அப்பாவுக்கு மிகப்பெரிய ஒரு அடையாளமா இருக்கிறதே தூய்மை தான். அந்த அப்பா இடத்தால் கருப்பிட பெண்மணி, வயதால் மூத்தவங்க, ஆரோக்கியத்தால் நோயுற்றவங்க, ஏழ்மையால் அடையாளம் தெரியாதவங்க, எந்த வகையிலுமே அவர்கள் சமூகத்தில் மிகப்பெரிய பிரச்சனை என்று இல்லாத நிலையில இல்லை அவர்கள் சமூகத்தில் மிக முக்கியமான ஒரு பொறுப்பில் உள்ளவர்கள் ஏற்று அடையாளம் காட்டியது அவர்கள் அந்த பள்ளியை தூய்மை செய்த விதம் தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படி நம்ம மதரசாக்களோடு பள்ளிவாசல்களோடு சேர்ந்திருக்கிறோம். ஒரு பெண்ணால் பள்ளிவாசல் என்ன செய்ய முடியும்னா பெருக்கலாம் முடியும். யாரும் ஒன்று சொல்ல மாட்டான். திடீர்னு எழுச்சி போய் பள்ளிவாசல் போய் யாருன்னு சொல்ல போறா? அழகா என்ன செய்யலாம், மதரசாக்கள் தூய்மை அதெல்லாம் பண்ணலாம். வேற எல்லாம் உள்ள அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படி இந்த மார்க்கத்தோடு எல்லா விதமான பணிகளிலும் கூட்டு முயற்சி செய்யக்கூடியவர்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மளை கபூல் செய்யணும். அடுத்தது பொதுவாகவே நீங்க பள்ளிவாசல் இது மட்டும் இல்ல, ஏதாவது நீங்க ரூபா கொடுத்து கூட உதவலாம். தூய்மை பெற்றது ரூபா கொடுத்தாலும் அதுவும் தகும். இன்ஷா அல்லாஹ் எல்லாம் வல்ல அல்லாஹ் நம்முடைய இபாதத்தை கபூல் செய்வானாக என்று கூறிக்கொள்வதோடு ஒரு முக்கியமான ஒரு விஷயம், நம்முடைய இந்த பயான்ல பொதுவாகவே இந்த பிள்ளைங்க எல்லாம் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. பெண்கள் உங்கள்கிட்டயும் கேள்வி கேட்டா நீங்க எனக்கு பதில் தெரியுதான்னு செக் பண்ணுவியோ. இந்த பிள்ளைகள் சின்ன பிள்ளைகள் பத்திலா அவளே சொல்லிடுவான், டக்கு டக்கு பதில சொல்லிடுவாங்க. அதுல பிரதானமா இன்னைக்கு நம்ம அபூபக்கர் சித்திக் அவர்களுக்கு ஒரு சின்ன நினைவு பரிசை நம்முடைய நிர்வாகம் சார்பா நம்முடைய மதிப்பிற்குரிய முதல்வர் சுஹேல் சாலிஹ் அவர்கள் இந்த பரிசை வழங்கலாம். வாக்கு தாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.